வணக்கம் மக்களே! இது எழுத்தாளர் நிலா பிரகாஷின் உகிர் துப்பறியும் நாவல். வாசிப்பவர் நிலா பிரகாஷ். அத்தியாயம் 19. அவ்விடத்திலிருந்து சில மரப்புதர்கள் நீர்த்திடல் இருந்தது. சரியாக 1 மணி நேரத்திற்கு முன்பு அடையார் தியோசபிக்கல் சொசைட்டி வந்திருந்தாள் பார்கவி. தற்கொலை நடந்த இடத்திலெல்லாம் கொலைகாரன் இருந்திருந்ததால் நிச்சயம் இங்கேயும் இருந்திருப்பான் என்ற யூகத்தில் வந்திருந்தாள். ஒருவேளை அன்றிரவு காவலில் இருந்திருந்த காவலர் அவனை பார்த்திருக்க கூடும். அவள் அலுவலகத்திற்குள் அமர்ந்திருக்க அந்த காவலாளி சிறிது நேரத்தில் வந்தார். அவர் வரும் சமயம் அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள் பார்கவி. வணக்கம் மேடம். அவர் வணக்கம் வைக்க நிமிர்ந்து பார்த்தாள் பார்கவி. என் பேரு முத்தரசன், பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அவர் கேட்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்க புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு தற்கொலை கேஸ் நடந்ததுல, அதுல நீங்க தானே சாட்சி? முத்தரசன் ஆமாம் என்பதாக பதிலளித்தார். ஆமாம்மா, அந்த கேஸ்ல சாட்சியெல்லாம் சொல்லி முடிஞ்சிடுச்சே. மீண்டும் விசாரணையோ என்ற பயத்திலேயே பேசினார் முத்தரசன். பார்கவி அவரை சமாளிக்கும் விதமாக பேசினார். நான் பார்கவி, கிரைம் பிரான்ச். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சத நினைவிருக்கிறத சொல்றீங்களா? எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை ஒரே மாதிரி தானமா இருக்கும். தற்கொலை நடந்த சமயம் இங்கிருந்த ஒரு பெரிய பெல்ல திருடு போயிருச்சு. அதனால என்னையும் வீரையாவையும் பகலும் காவக்காவுக்கு சொன்னாங்க. நாங்க அன்னைக்கு நைட்டு புரோக்கன் பிரிட்ஜ் பக்கம் இருக்கிற பீச் பக்கம் நடக்கும்போது மரத்துக்கு கீழே இந்த பையனை பார்த்தேன். அவர் சொல்ல, நீங்க அந்த பையனை பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும்? அதிகால 3 மணி இருக்கும். பார்கவி அப்பொழுதுதான் அந்த வாக்குமூலத்தை வாசித்திருந்தாள். சரியாக 2:30 என எழுதியிருந்தது. ஓரளவு சரியாகத்தான் சொல்கிறார், அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நீங்க அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? பார்கவி மீண்டும் கேட்க, நடந்து 1 வருஷம் இருக்குதாயி, எம்முட்டி ஞாபகம் இருக்கும் இந்த வயசுல. அவர் பேச, பார்கவி தன் நம்பிக்கை தேய்வதைக் கண்டு சற்றே மனம் தளர்ந்தாள். அவளது அனுமானத்தின்படி இந்த அபிஷேக்கின் தற்கொலையில் இருந்துதான் யாருமில்லாத வெட்ட வெளிகளை தேர்ந்தெடுக்க தொடங்கியிருந்தான் கொலைகாரன். இவர் கண்ணில் படாவிட்டால் வேறு யாரிடம் சிக்கி அவனிடம் அச்சம் வந்திருக்க வேண்டும். தற்கொலை நடந்த இடத்தை நேரில் கண்டால் அவன் தப்பிய வழியில் வேறு ஏதாவது நடந்ததா என யூகிக்க முடியும். அவள் நிமிர்ந்து, என்ன அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? பார்கவி கேட்க, முத்தரசன் சரி என தலையசைத்து அவளை கூட்டிக் கொண்டு நடந்தார். வெகு தூரம் நடக்க வேண்டும். போகிற வழியில் பேசிக்கொண்டே நடந்தார். அந்த கடற்கரையோர ரோடு இருக்க அதை தாண்டி மரங்கள் இருந்த இடத்தில் ஓரிடத்தில் அபிஷேக் இறந்த இடமாக காண்பித்தார். அங்கிருந்து மரங்கள் சூழ்ந்திருந்த இடத்தை தாண்டினால் புரோக்கன் பிரிட்ஜ் இருக்கும் சாலை மட்டுமே இருந்தது. இல்லை என்றால் பின்னே ஆறு. பார்கவி அதை பார்த்துவிட்டு நடக்க மாலையாகி இருந்தது. சில கல்லூரி மாணவ மாணவிகள் கேலியும் கூச்சலுமாக கருப்பு உடையில் புகைப்படங்கள் எடுக்க முத்தரசன் அதை பார்த்தவர் பேசினார். இது பேய் இருக்கிற இடம்னு பேர் எடுத்து இங்கே இதே வேலையா போச்சு என்றவர் நடந்து கொண்டே சொன்னார். இத பார்த்ததுதான் நினைவு வருது. நான் அன்னைக்கு ஓடி வந்து ரோட்ல நின்ன போலீஸ்காரர்கிட்ட பேசும்போது கூட 2 பொண்ணுங்க 2 பசங்க தனியா நைட் 2 மணிக்கு இங்க நின்னுட்டு இருந்தாங்க. தற்கொலை பண்றவன் பேயா சுத்துறதா இருந்தா வேலை செய்யற நாங்க எத்தனை தடவை சாகிறதே. தற்கொலை நடந்த போது இங்க ஆட்களை பாத்தீங்களா? பார்கவி நடந்து கொண்டிருந்தவர் கால்கள் அவ்விடமே நின்றது. திரும்பி அந்த புதர்களையும் சாலையையும் பார்த்துவிட்டு பேசினாள். அன்னைக்கு இதே கூத்துதான். 2 சின்ன பசங்க 2 பொண்ணுங்க. அவங்கள போலீஸ் ஜீப்ல தான் கூட்டிட்டு போனாங்க. அவர் சொல்ல, அவர்கள் அனைவருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதால் பார்கவி இயல்பாகி நடந்தாள். பார்கவி அன்றிரவு முத்தரசன் சொன்ன போலீஸ்காரரிடம் ஏதேனும் வாக்குமூலம் வாங்கப்பட்டதா என ஆராய வேண்டும் என நினைத்தாள். அதே சமயம் பெங்களூரில் மணிமாறன் தீபக்கின் முன் அமர்ந்திருந்தான். மணிமாறனை பார்த்து கொண்டு அமைதியாக அவன் என்ன கேள்வி கேட்பான் என்பதற்கு காத்திருந்தான் தீபக். உங்களுக்கு சுகுமார தெரியுமா? மணிமாறன் கேட்க, தெரியும் சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்று பதிலுரைத்தான் தீபக். இப்பவும் பேசுவீங்களா? மணிமாறன் கேட்க, ஒரு சின்ன சங்கடமாகி 2 பேரும் இப்ப பேசிக்கிறது இல்ல சார் என்றான் தீபக். ஏன், என்னாச்சு? மணிமாறன் மீண்டும் கேட்க, தீபக் பெருமூச்சு விட்டு சொல்வதா வேண்டாமா என யோசிக்க மணிமாறன் தனது கையில் இருந்த போலீஸ் ஐடியை காண்பிக்க தீபக் உண்மைகளை ஒப்பிக்க தொடங்கினான். அவனும் நானும் படிச்சு முடிச்சுட்டு 4 வருஷம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டோம். கூட படிச்ச எல்லாரும் வேலைக்கு போறப்ப சுமாரா படிச்சு கோட்டை விட்ட எங்களுக்கு வேலை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல.
அப்போ ஒரு எம்என்சி ஜாஃபர் பத்தி தெரிஞ்சது. அவன் ஏற்கனவே ஆப் மூலம் அப்ளை பண்ணியிருந்தான். நான் டைரக்டா சென்னையில கலந்துக்கிட்டேன். செலக்ட் ஆகி வேலைக்கு போலான்னு 2 பேருமே முடிவு பண்ணி சந்தோஷமா இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல நான் வேலையில சேரல. தீபக் தயங்க மணிமாறன் அவன் விழிகளை நோக்கி கேட்டான். ஏன்? சார் அது ஒரு வேலையே கிடையாது சார். மணிமாறன் அவன் சொல்வதை ஒளிப்பதிவு செய்யத் தொடங்கினான். டெக்னிக்கல் செலக்ட் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்ல மார்க் திறமை இருக்கிறவங்க எங்கள தனியா வடிகட்டினாங்க. வேலை முக்கியம்னு சொன்ன ஒரு 4, 5 பேரு நல்ல சேலரி பேக்கேஜ் தான் குடுத்தாங்க. ஆனா 3 ரவுண்டு முடிஞ்சு வேலைக்கு உத்தரவாதமா கையெழுத்து வாங்குனாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்னிங். வேலைக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் ட்ரெய்னிங். அத அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவன போக வேண்டான்னு தடுத்து அவங்க அப்பா வரைக்கும் கான்டாக்ட் பண்ணேன். ஆனா அந்த நாயி தீபக் வார்த்தைகளை விட்டவன் பின் நிதானித்து பேசினான். நான் அவன் மேல இருக்கிற பொறாமையில பேசுறேன்னு என் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டான் சார். தீபக் சொல்லி பெருமூச்சு விட மணிமாறன் தன் கேள்விகளை தொடர்ந்தான். அப்படி என்ன நடந்தது அந்த ட்ரைனிங்ல? சார் அது பாண்ட்ல மென்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கேன். எனக்கு தீபக் தயங்க, இது இன்வெஸ்டிகேஷன் மிஸ்டர் தீபக், யூ ஷுட் கோஆபரேட் என்று சொல்லி மணிமாறன் ஒளிப்பதிவு கருவியை செயலிழக்கச் செய்ய தீபக் பேசினான். சார் அது லைவ் வீடியோ பார்த்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற வேலை. முதல்ல வீடியோவை ரிமூவ் பண்ற வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நார்மலா நம்ம செய்யறதுதான்னு நினைச்சேன். ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குரூரமானது. கைய அறுக்கிறது, காலை அறுக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, குழந்தைகளை காயப்படுத்துறது, தன்னைத்தானே தீப்பத்தி வச்சுக்கிறது, ரேப் பண்றது அத்தனையும் செல்ஃப் ஹார்ம் இல்லைன்னா வயலன்ஸ் லைவ் வீடியோ. தொடர்ந்து 10 மணி நேரம் அதை பார்த்துட்டே உட்கார்ந்திருந்தா அந்த பைத்தியம் பிடிச்ச மனநிலை என்னால 10 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. அவன் சொல்ல மணிமாறன் திகைத்து போய் அவனை பார்த்தான். இந்தியால லக்னோல தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் அப்பவே வெளியே வந்துட்டேன். அதனால என்கிட்ட அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் காமிச்சு மிரட்டினாங்க. நான் என்னை விட்டா போதும்னு வந்துட்டேன். ஆமா, இந்த மாதிரி வேலைக்கு ஒத்துட்டு கையெழுத்து போடுறது தப்பு இல்லையா? ஆமா சார், தப்புதான். ஆனா பசிக்கும் அவமானத்துக்கும் எந்த வேலையும் இலகுவாயிடுதுல. பணமும் அதிகாரமும் எந்த வேலையும் செய்ய வச்சிடும். தீபக் வலிமிகுந்த புன்னகை ஊக்க மணிமாறன் கேட்டான். எந்த மாதிரி வீடியோஸ்ன்னு எனக்கு சாம்பிள் அனுப்ப முடியுமா? மணிமாறன் கேட்டான். டெலகிராம்ல அனுப்புறேன் சார். வேற எந்த சேனல்லும் அந்த மாதிரி வீடியோஸ் அனுப்ப முடியாது. தீபக் சொல்லிவிட்டு விடைபெற முயல மணிமாறன் மீண்டும் கேள்வி எழுப்பினான். ஆமா, இன்னைக்கு பெங்களூர்ல நடந்த இன்டர்வியூல வேற யாராவது உங்களோட செலக்ட் ஆனாங்களா? இல்ல சார், 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல நான் மட்டும்தான் செலக்ட் ஆனேன் என பதிலளித்தான் தீபக். மீதி 4 பேர் விவரம் ஏதாவது தெரியுமா? அவங்க எல்லாம் டெக்னிக்கல் டீம் சார். என் காலேஜ் ஜூனியர்ஸ் தான். 3 பசங்க, ஒரு பொண்ணு. அவங்க யாரும் அந்த ஜாபுக்கு போகல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? மணிமாறன் புருவம் உயர்த்தி கேட்டான். சார், நான் அந்த காலேஜ்லயே ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண 6 மாசத்துல இவங்கள அலுமினி மீட்டிங்ல பார்த்தேன். மணிமாறன் அதன் பின் செய்திகளை சேகரித்து விட்டு யமுனா வழக்கு பற்றிய தகவல் அதிகாலை கிடைத்ததும் கிளம்ப முடிவெடுத்து தனது அறைக்கு சென்றான். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மிகப்பெரிய வினாக்குறியை எழுப்பிக் கொண்டே இருந்த அந்த வழக்கின் புதிர் மெல்ல விடுபடுவது போல் உணர, அதற்கு மாறாக பார்கவியோ இந்த புதிர் இன்னும் இன்னும் இறுகுவதாகவே உணர்ந்தாள். அன்றிரவு தனது அறையில் அமர்ந்திருந்தாள் பார்கவி. அவளது கையில் அபிஷேக் மரணம் குறித்த முதல் தகவல் அறிக்கை இருந்தது. அதில் முத்தரசன் சொன்ன நேரம் விடயம் ஒன்றும் மாறாமல் இருக்க அந்த காவலரின் வாக்குமூலம் வாசித்துக் கொண்டிருந்தாள். மீண்டும் மீண்டும் அந்த காவலரின் சாட்சியத்தை, ஒளிப்பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு அன்று நடந்த நிகழ்வு அப்படியே காட்சிகளாக தெரிய வேண்டியிருந்தது. முத்தரசன் ஓடி வருவதும், காவலர் சுப்பையா சந்திப்பது, அபிஷேக்கில் உடல் இருந்த இடம், கிட்டத்தட்ட 2க்கும் இடைப்பட்ட இருந்த தூரம், இது அத்தனையும் அவள் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதை சிந்தித்துக் கொண்டே இருக்க எப்பொழுது உறங்கி போனாள் என்று நினைவில்லை. மறுநாள் அதிகாலை யமுனா வழக்கில் மட்டும் உடல் இன்னும் கிடைக்கவில்லை என பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்க மணிமாறன் பெங்களூரில் இருந்து யமுனா காணாமல் போன இடத்திற்கு கிளம்பினான். அவன் அங்கு செல்ல மதியமானது. பெங்களூர் நகர் தாண்டி கூர்க் செல்லும் வழியில் யமுனாவின் கார் கையகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு அவன் போக அவனுடன் வந்தவர் அந்த வழக்கில் மிக தீவிரம் காட்டிய காவலர் ஈஸ்வரப்பா. அவர்கள் வந்ததும் அந்த சாலை முன் இருந்த டீ கடைக்காரர் ஈஸ்வரப்பாவை கண்டதும் சிரித்தார். இன்னுமா நீங்க அந்த கேஸை விடல? அவர் கன்னடத்தில் வினவ,
ஈஸ்வரப்பா சிரித்தார். நான் இல்லப்பா, இவர்தான். அவர் மணிமாறனை கை காட்ட டீ கடைக்காரர் பேசினார். சார், கார் இங்கதான் நின்னுச்சு. ஒரு வாரம் நிக்கவும் நாங்க போலீஸ்க்கு கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா இடமும் தொலாவினாங்க. அவர் சொல்லிக்கொண்டே ஈஸ்வரப்பாவை பார்க்க, அவர் மணிமாறனிடம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க அவன் புரிந்ததென சைகை செய்து அந்த கார் அருகே இருந்த வழியை பார்த்தான். பின் அவரிடம் கேட்டான், இந்த வழி கார் போகுமா? டீ கடைக்காரர் யோசனையாக பதிலளித்தார். இல்ல சார், போனா சகதியில சிக்கிரும் என்றவர் ஒரு நொடி யோசித்து நிற்க ஈஸ்வரப்பா பேசினார். சார், அந்த மெக்கானிக் கடை இங்கதான் இருக்கு. அவர் 20 அடி தள்ளி வர ஒரு சிறு கடை அமைந்திருந்தது. ஈஸ்வரப்பாவை கண்டதும் அந்த மெக்கானிக் எழுந்து வந்தான். என்ன சார், மறுபடியும் விசாரணையா என்று கேட்டு வந்தவன் மீண்டும் தனது வாக்குமூலத்தை ஒப்படைத்தான். சார், அன்னைக்கு நான் வரும்போது இந்த பொண்ணு கார் சகதியில சிக்கி கிடக்க அவ மட்டும் நடந்து உள்ளே போனா. இந்த காட்டுக்குள்ள தனியா, அதுக்கப்புறம் ஒரு வாரமா வண்டி நிக்கவும் போலீஸ்க்கு கூப்பிட்டோம் அவன் சொல்ல. நீங்க ஏன் அந்த டைம் அங்க போனீங்க? இந்த பக்கம் வர வண்டிங்க வழி தெரியாம இந்த பாதையில போய் சகதியில சிக்கிரும் சார். அன்னைக்கு மட்டும் 3 வண்டி சகதியில சிக்கிச்சு. டீ கடைக்காரர் நமுட்டு சிரிப்புடன் பேசினார். மழை இல்லாத வரைக்கும் வண்டி ஓடும் சார். மழை வந்தா இவனுக்கு காசுதான் அவர் சொல்ல, அகலிகப்பா அவரை முறைத்து விட்டு பேசினான். அப்படியெல்லாம் இல்ல சார், அன்னைக்கு 2 வண்டி தான். அந்த பொண்ணு ஒண்ணு ஒரு வெளிநாட்டுக்காரங்க கார் சார். வெளிநாட்டுக்காரங்களா? ஆமா சார், அந்த அம்மா கூட ஒரு பெங்களூர்கார பையன் இருந்தான் அவன் சொல்ல, மணிமாறன் தனது கையில் இருந்த அலைபேசியில் பாபுஜி எடுத்திருந்த புகைப்படத்தில் மார்க்ரெட் சுகுமார் இருந்த புகைப்படங்களை காண்பிக்க, சார், இவங்களேதான். தன்னை விட உயரம், ஆஜானுபாகுவான உடலோடு இருந்த மார்க்ரெட்டை நினைவில் நன்றாகவே வைத்திருந்தான் அகலிகப்பா. மணிமாறன் திரும்பி அந்த திசையை பார்த்தான். ஒற்றை பாதை மாலையாகி இரு சூழ தயாராக அதில் எங்கே யமுனா அரூபமாக கலந்திருக்கிறாள் என்பதை சொல்ல மாட்டேன் என அமானுஷ்யமாக வாய்ப்பிழந்து நின்றது அந்த காட்டு வழி. அத்தியாயம் 18 நிறைவடைந்தது. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத வாசகர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க ஊக்கப்படுத்துங்கள். அன்புடன் நிலா பிரகாஷ்.